அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். பழைய பாட்டு அப்படித்தானே, கைத்தட்டி பாடின நல்லா இருக்கும் அப்படித்தானே. புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் காணுங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் 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 பாடல்களே ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்கள், யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லே ரெண்டு கையை மேல தூக்குவோமா, ரெண்டு கையை மேல அப்படியே தூக்கி என்றெல்லாம் பாடிடுவோம். அல்லலை அல்லலை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலை அல்லலை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு கூடுகை கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்மஸ் குடும்ப ஞாயிறு மற்றும் சபை பாடல் குழு ஓடு இணைந்து ஒரு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த நாளில் ஒரு இசை நிகழ்ச்சியோடு இந்த நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இசை குறித்து வேதத்தில் பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த இசை அல்லது பாடல்கள் மிகவும் பெயர் பெற்றதாக காணப்படுகிறது. தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு செல்லும் பொழுது இசையோடு கொண்டு சென்றார்கள். இன்னும் உடன்படிக்கை பெட்டியை சாலோமன் ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது கூட இசையோடு கொண்டு வந்தார்கள். எசேக்கியா ராஜா ஆலயத்தின் வழிபாட்டிலே இசை கருவிகளையும் பயன்படுத்தினார். எஸ்ரா இரண்டாம் ஆலயத்தின் அஸ்திபாரத்தை நாட்டும் பொழுது அங்கு ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்த பொழுது அங்கேயும் ஒரு இசை நிகழ்ச்சி அழகாக நடந்தது. ஒவ்வொரு வழிபாட்டிலும் இந்த இசை நிகழ்ச்சிகள் பழைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது யூத வழிபாட்டில் முக்கியமாக இந்த சங்கீத பகுதி சங்கீதங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் பாடல்கள் மட்டுமல்ல, இசை கருவிகளும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது காலில் என்கிறதான ஒரு இசைக்கருவி ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுதும், இன்னும் பலி செலுத்தும் பொழுதும், இன்னும் அடக்கம் செய்யும் பொழுதும் காலில் என்கிறதான ஒரு இசை கருவியை பயன்படுத்தினார்கள். பூரிகை என்கிறதான ஒரு இசை கருவி 31 முறை. எத்தனை முறை? நீங்கள் பதில் சொன்னாதான் நீங்கள் தூங்குறீங்களா கவனிக்கிறீங்களா அப்படின்னு தெரியும். எத்தனை முறை? 31 முறை என்கிறதான என்று மத கொண்டாட்டத்தின் போதும் மற்ற கூடுகைகளின் போதும் அதை பயன்படுத்துவார்கள். கிண்ணர் என்கிறதான ஒரு இசைக்கருவி வேதாகமத்தில் 40 முறை பயன்படுத்தப்பட்டது. அதுவும் குடும்ப கொண்டாட்டத்தில் இந்த கிண்ணர் என்கிறதான இசை கருவி பயன்படுத்தப்பட்டது.
நெபல் என்கிறதான ஒரு இசைக்கருவி பழைய ஏற்பாட்டில் 28 முறை பயன்படுத்தப்பட்டது. இது ஆசாரியருக்கு துணை நிற்கின்றவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு இசைக்கருவி. இனி சோஃபர் என்கிறதான ஒரு இசைக்கருவி 74 முறை பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு இசைக்கருவி டோஃபா என்கிறதான ஒரு இசைக்கருவி பெண்களும் வாசித்திருக்கிறார்கள். பெண்கள் அதை 14 முறை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 29 இசைக்கருவிகள் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஆலூஸ், சுரமண்டலம், எக்காலம், கைத்தாளம், இது போன்று 25 இப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் ஆலயம் இடிக்கப்பட்ட நேரத்தில் அநேக இசைக்கருவிகள் அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த இசைக்கருவிகள் எத்தனைதான் அழிக்கப்பட்டாலும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய நாட்களில் பல்வேறு புது புது விதமான இசைக்கருவிகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலும் ஆராதனைகளிலும் பல்வேறு கூடுகையிலும் இந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. எவ்வளோதான் இசைக்கருவி இருந்தாலும் அந்த இசைக்கருவிகளோடு கைகளை தட்டி பாடுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி தானே? சும்மா ஒரு கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதி. நல்ல கையை தட்டி கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்ப ஞாயிற்றில் வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் நமக்கு இருக்கும், இழப்புகள் நமக்கு இருந்திருக்கும். இந்த வருடத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய விருப்பத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இந்த வருடத்தின் முடிவில் வரும்பொழுது சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றதான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கும். அவமானங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அநேகம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் கொஞ்சமாக உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் பல்வேறு தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாகத்தான் எந்த கூடுகையிலும் கொண்டாட்டமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு பாடுவார்கள், ஆரவாரத்தோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவரை மறந்து விடுவார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாக போவது உண்டு. ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகள் வருவது உண்டு. இஸ்ரவேலர்கள் வாசிக்க கேட்டதான நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம். இது 6ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். 7 வருடம் மீதியானியரின் கையில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இந்த நேரத்தில் இவர்கள் பயந்து போய் காணப்படுகிறார்கள், அலைந்தார்கள், புலம்பினார்கள், எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வருடம் முழுவதும் சம்பாதித்து அறுவடையின் நாட்களில் அவர்களை அறுவடை செய்கின்ற அந்த நேரம் வருகின்ற நேரத்தில் அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து இவர்கள் சம்பாதித்து வைத்த அத்தனையும் சூறையாடி கொண்டு போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள். இவர்களோடு இருந்தவர்கள் சிலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உயிருக்கு பயந்து மலைகளிலும் குகைகளுக்கு உள்ளாக தங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது எங்கள் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இழக்க வேண்டாம்,
எங்கள் மனைவிகளை நாங்கள் இழந்து விட வேண்டாம், எங்கள் உயிரை நாங்கள் இழந்து விட வேண்டாம் என்று சொல்லி உயிரை தப்பித்து கொள்வதற்காக அவர்கள் போய் பதுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதித்தவதை ஒன்றையும் இவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார்கள். ஆண்டவரே, இயேசு தேவனே, கர்த்தாவே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அழைக்கின்ற இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். எப்படி அனுப்புறாரு? ஒரு தூதனை எங்க அனுப்புறாரு? இந்த இஸ்ரவேல் மக்களை சந்திக்கும்படியாக இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு அனுப்புகிறார். அனுப்புகின்ற நேரத்தில் இந்த தூதன் கிதியோன் என்கிறதான ஒரு மனிதனை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கிதியோனை சந்திக்கும்படியாக தேவதூதன் போய் நிற்கிறார். தேவதூதன் போய் நின்று ஒரு நம்பிக்கை அற்று நிற்கின்ற இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் வம்சத்தானாகிய எல்லா பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிற கிதியோனுக்கு தரிசனமாகி ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையை இழந்து போய் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தேவதூதன் மூலமாக இந்த கிதியோனுக்கு அளிக்கப்பட்டது. இதை கேட்ட மாத்திரத்தில் கிதியோனுக்கு ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி வரவில்லை, இவனுக்குள்ளாக ஒரு ஆதங்கம் வந்தது. இந்த ஆதங்கத்தோட ஒரு 3 கேள்விகளை கேட்கிறான் இந்த கிதியோன். இந்த கிதியோன் இந்த உரையாடலை தூதனிடத்திலிருந்து கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பியிருக்கிறாரே என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடையவில்லை. நாங்கள் நொந்து போயிருக்கிறோம், எங்களோடு இருந்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், எங்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, இந்த வருடம் முழுவதும் நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், இந்த வருடம் முழுவதும் நாங்கள் அநேகரை இழந்திருக்கிறோம், இந்த வருடம் முழுவதும் எங்கள் பயிர்கள் அழிக்கப்பட்டது, எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு தூரம் போய்விட்டார்கள், என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், என் மனைவி எனக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த நம்பிக்கையான வார்த்தையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்பிக்கையற்ற நேரத்தில் நம்பிக்கையின் வார்த்தையை சொன்ன பொழுது இந்த கிதியோனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் இந்த கிதியோன் தேவதூதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி என்ன கேட்டால் தெரியுமா? இவைகள் எங்களுக்கு ஏன் நடக்கின்றன? Why are these things are happening to us? ஏன் இந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கிறது? கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்று சொன்னால் ஏன் நாங்கள் சாக வேண்டும்? கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்று சொன்னால் எங்கள் பயிர்கள் ஏன் அழிய வேண்டும்? எங்களுக்கு விரோதமாக ஏன் இந்த ஜனங்கள் எதிராக வர வேண்டும்? இந்த கிதியோன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டான். இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வந்த விதத்தை இந்த நேரத்தில் மறந்து விடுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் விரும்பின காரியம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது மோசேயை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்டார்கள். ஏன் நாங்கள் சாக வேண்டும்? ஏன் எங்களுக்கு அழிவு வர வேண்டும்? ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் எங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டும்? ஆனால் யோசேப்பை குழியிலே தூக்கி போட்ட பொழுது யோசேப்பு அந்த வார்த்தையை கேட்கவில்லை. மரண பயம் நெருக்கின பொழுது யோசேப்பு அந்த வார்த்தையை கேட்கவில்லை. இங்கு இந்த கிதியோன் கேட்கிறான், ஏன் நாங்கள் சாக வேண்டும்? யோபு அனைத்தையும் இழந்து விட்டான், அப்படித்தானே? எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை. ஏன் என்று சொல்லி கேட்கவில்லை. எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் இந்த ஆண்டில்
ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து போய் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நேரடியாக ஆண்டவரை பார்த்து கேள்விகள் கேட்க மாட்டீர்கள். ஏன் ஆண்டவரை என்று சொல்லி கேட்க மாட்டீர்கள். ஆனால் மறைமுகமாக கேள்விகளை கேட்கிறோம். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். நாம் ஜெபிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் ஆண்டவரை நாம் மறைமுகமாக கேள்வி கேட்கிறோம். ஆலயத்திற்கு ஒழுங்காக வராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் மறைமுகமாக கேள்வி கேட்கிறோம். ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து உருக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் ஆண்டவரை சந்தேகத்தோடு கேள்வி கேட்கிறோம். இந்த கேள்வியை கேட்பதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். குடும்ப ஜெபம் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையை இழந்து போய் காணப்படுகிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் குடும்ப ஜெபத்தை விட்டுவிட மாட்டார்கள். நான் எந்த சூழ்நிலையிலும் என் குடும்ப ஜெபத்தை நான் விட்டுவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தைரியமா உங்களால் இந்த இடத்துல நான் குடும்ப ஜெபத்தை விட்டு விடுறது இல்லை அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சத்தமா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, விட்டாலும் நன்றி ஐயா. நன்றி, கைத்தட்டி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதே உமக்கு. கைத்தட்டி பாடுவோமே. இணையில்லா தேவன் உமக்கு. மறுபடியும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாவுகள் எழும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி குடும்பமாக கரங்களை கோர்த்து ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் ஆலயத்தில் நான் ஓடி வந்து என் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் குடும்பமாக என் ஆலயத்திற்கு நான் ஓடி வருவேன். என் பிள்ளைகளையும் என் கணவனையும் மனைவியையும் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு நான் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வந்து ஆராதிப்பேன் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அருமையான உங்களுடைய சபையின் இளம் போதகர் ஜெபராஜ் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார்கள். இது குடும்ப ஞாயிறு, நீங்கள் குடும்பமாக வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார்கள். சற்று வேதனையாக இருந்தது. என்னுடைய மனைவி பிள்ளைகள் இப்பொழுது இந்தியாவில் இல்லை. அவர்கள் 27ஆம் தேதி தான் வருகிறார்கள். எனக்கு அதை நான் தனிமையாக வரும்பொழுது அது ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்தது. அவர்கள் என்னை விட்டு பிரிந்து இல்லை. அவர்கள் கல்விக்காக வெளிநாட்டில் இருப்பது நிமித்தமாக வர முடியவில்லை. 27ஆம் தேதி தான் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் குடும்பமாக இந்த இடத்தில் அமர்ந்திருப்போம். குடும்பமாக ஆலயத்துக்கு செல்வது போன்ற ஆசீர்வாதம் எங்கேயுமே அந்த ஆசீர்வாதம் இல்லை. கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற குடும்பத்திற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. எப்பேற்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருந்தாலும், எப்பேற்பட்ட கணவன் மனைவி ஆண்டவர் தந்திருந்தாலும், அதன் மூலமாக நம்மை உயர்த்தும்படியாக தான் ஆண்டவர் குடும்பத்தை தந்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த கிதியோன் சொல்லுகிறான். நான் வேகமாக சொல்லுகிறேன். இந்த இரண்டாவது அந்த வேத பகுதியை 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா தெரியும். சொல்கிறேன், இந்த தேவதூதன் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது கிதியோன் இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே?
எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே? ஏன் நாங்கள் சாக வேண்டும்? ஏன் எங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் நாங்கள் சம்பாதித்தவைகளை எங்களால் அனுபவிக்க முடியவில்லையே? நாங்கள் ஏன் சாக வேண்டும்? அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அழகா சொல்றாரு, எங்களுக்கு முன்னோர்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே? அப்படி என்று சொன்னால் இந்த முன்னோர்கள் அற்புதத்தை அனுபவித்திருக்கிறார்கள். எகிப்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கசப்பு தண்ணீர் மதுரமாக மாறினதே, இப்பொழுது எங்கள் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதே. செங்கடல் இரண்டாக பிளந்து அதன் வழியாக நாங்கள் நடந்து வந்தோமே, எங்களுக்கு பின்தொடர்ந்து வந்ததான பார்வோனையும் அவனுடைய சேனையும் அழித்து போட்டதான அந்த கிரியை, அந்த வல்லமை இப்பொழுது எங்கே? ஏன் நாங்கள் சாக வேண்டும்? இறைச்சிக்காக நாங்கள் அலைந்த பொழுது காடையின் மூலமாக எங்களை போஷித்தீரே, அந்த அற்புதங்கள் எங்கே? கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை கடித்த பொழுது எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஏற்படுத்தி தூக்கி நிறுத்தி நாங்கள் அதை பார்த்த பொழுது பிழைத்தோமே, ஏன் நாங்கள் இப்பொழுது மரிக்க வேண்டும்? அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? பகல் இரவும் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்ததே, இப்பொழுது பாதுகாப்பு இல்லையே. சரியான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறார். ஆனால் கிதியோன் ஒன்றை மறந்துவிட்டார். அன்று செய்த அற்புதம் இன்றும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த கிதியோனுக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த அற்புதங்கள் எங்கள் குடும்பத்திலும் நடக்கும் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனால் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் என்கின்ற நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடைபெறுமா என்கின்ற கேள்வியோடு ஒருவேளை நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், அந்த அற்புதம் அங்க நடந்தது என்று சொன்னால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நடைபெறும். உடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. நீ விசுவாசத்தினால் எதை கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு தாய் அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுவார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்த பொழுது அவர்களுடைய மூளையில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது, ஒரு பெரிய இடைவெளி. அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று சொல்லி அவர்கள் மயக்கம் போட்டு விடுவார்கள். சில நாட்கள் சென்றது. ஒரு நாள் இவருடைய 2 பிள்ளைகளும் இந்த தாய் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காலுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு இந்த தாய்க்காக உருக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்கள் தாய்க்கு ஆண்டவர் நீர் சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி உருக்கத்தோடு கேட்டார்கள். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த தாயானவர்கள் நார்மலாக இருக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் 2-3 முறை கீழே விழுந்து விடுவார்கள். அடுத்த நாள் ஒரு முறை கூட விழவில்லை, மறுநாளும் விழவில்லை. அப்படியாக 1-2 வாரங்கள் சென்றது. மருத்துவமனைக்கு சென்று அழைத்து சென்ற பொழுது மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். அந்த மூளையில் காணப்பட்ட இடைவெளி அப்படியே தான் இருந்தது. ஆனால் இந்த சரீரத்தில் காணப்பட்ட பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றைக்கு காலையில் எழும்பும்போது நான் பேசும்போது வேறு காற்று மட்டும்தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? வேறு காற்று மட்டும் வந்துச்சு. அப்படி யோசிச்சு பார்த்தேன், நாளைக்கு எங்கே பிரசங்கம் பண்ணணும்? பள்ளியாடி கிறிஸ்து கோயில் லண்டன் மிஷன் சபையில் பிரசங்கம் பண்ணணும். நான் வெறும் காற்றை மட்டும் விட்டுட்டு வந்தேன்னா என்ன பண்ணுவாங்க? நீ பேசுனது போதும்பா, கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு அப்படி மெதுவாக கூட்டிகிட்டு போய் பக்கத்து கடையில் ஒரு சோடாவை வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? என்ன அனுப்பி விட்டுருவீங்களோ? அப்படி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நேற்றுக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது கூட எங்கள் ஸ்டாஃப் எல்லாம், சார் நாளைக்கு எப்படி பிரசங்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசுவதற்கான பலன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் பாடுறதுக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரு?
பலன். இந்த சின்ன காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவரால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த கிதியோன் இப்படியாக கேட்கிறான், ஏன் அந்த அற்புதங்கள் நடைபெறவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இன்றும் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது? காரணம், விசுவாசம் இல்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மூணாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படா முடிக்க போறாருன்னா மெசேஜ் கொஞ்சம் முடிய போகுது, முகத்தில் சிரிப்பை பாருங்களேன். மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கொஞ்சம் மனம் சோர்ந்து போதான் கேட்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். இதில் நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? எப்படி இதை நான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் கேட்கிறார். 11ஆம் அதிகாரம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசி பாருங்க. கேட்கிறார், இதை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள முடியும்? மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிதாய் காணப்படுகிறதே. என் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன். நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? என் எதிராளிகள் பராக்கிரமசாலிகள், அவர்கள் அநேகம் பேராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் பேராக தான் இருக்கிறோம். அவர்களுக்கு பணபலன் இருக்கிறது, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அரசியல் வல்லமை இருக்கிறது அவர்களுக்கு. இத்தனை ஆண்டுகளும் நாங்கள் எங்களுடைய பலவீனத்தினால் எத்தனை பேரை இழந்திருக்கிறோம். எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும்? எங்களிடத்தில் ஆயுதம் இல்லையே, எங்களிடத்தில் ஆண் பலன் இல்லையே, எங்களிடத்தில் படை இல்லையே, எங்களிடத்தில் இவர்களை மேற்கொள்வதற்கு எதிர்த்து போராடுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும்? இந்த கேள்விகளோடு இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கலாம். எப்படி இந்த சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பண பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரே, எப்படி இந்த பண பிரச்சனை சூழ்நிலையிலிருந்து நான் வெளிவர முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம். 10th +2 படிக்கிற பிள்ளைங்கள் நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே, எப்படி இந்த தேர்வை சந்தித்து நான் எப்படி எழுத போகிறேனோ, எனக்கு எவ்வளோ மார்க் கிடைக்க போகிறதோ என்கின்ற கேள்வி உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு, ஆண்டவரே, என் சரீரத்தில் இந்த பலவீனம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே, எப்படி இந்த பலவீனத்திலிருந்து நான் வெளி வர முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நான் வீட்டில் போனேன்னா எனக்கு சமாதானம் இல்லையே, எப்படி என் குடும்பத்தில் சமாதானம் வரும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கிதியோனும் இதை தான் கேட்கிறார், ஆண்டவரே, எப்படி நாங்கள் இதை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த நேரத்தில் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். நீ பலவீனன் என்று சொல்லி எண்ணி விடாதே. உனக்குள்ளாக தேவனுடைய பலன் இருக்கிறது. நான் கடந்த முறை வரும்போது கூட நான் அதை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நம்பினீர்களோ, எப்பொழுது அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்பொழுதே உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இயேசு என்கின்ற நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கு அற்புதம் நடைபெறும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வெளியே கொண்டு வரும் பொழுது, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுது அவர் உங்களுக்கு புது பலனை தருவார். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயர எழும்பி நீங்கள் பறப்பீர்கள். நீங்கள் சாதாரணமாக இருந்துவிட மாட்டீர்கள். நீங்கள் இல்லை என்று சொல்லி இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சும்மா சொல்லவில்லை. அவருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நம்புவேன் என்கிற
ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். நெகேமியா உபவாசம் இருந்து பாரத்தோடு ஜெபித்தது நிமித்தமாக அவனால் என்ன செய்ய முடிந்தது? அலங்கத்தை கட்டி எழுப்ப முடிந்தது. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கிதியோனை பார்த்து சொன்னார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் ஒரே மனுஷரை முறியடிப்பது போல முறியடிப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவரோடு இருந்தார். அப்படியாக பலனை கொடுத்து கிதியோன் மூலமாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்தாரே. இங்கே இருக்கிற உங்கள் ஒரு தனி நபர் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன், எங்கே, எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்டு உங்களை நீங்கள் தாழ்வாக எண்ண வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அந்த பலத்தின் மிகுதியால் நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் செல்ல வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக ஒரு புது பலனோடு நீங்கள் புதிய ஆண்டுக்கு செல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. பலன் தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பலன் எனக்கு போதாது, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைகளை நடத்த, என் ஆலயத்தை நடத்த, இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு, என் கல்வியை நான் பாதுகாத்து கொள்வதற்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செய்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. எல்லாரும் கேட்போமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. பலமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி. அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துங்க. நீர் கிதியோனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கொண்டு வந்தீர். அவனுக்கு எதிராக எழும்பி வந்தவர்களை நீர் முறியடித்து போட்டீர். அவ்விதமாக எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் முறியடித்து போட்டு உம்முடைய பலத்தினால் எங்களை பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஒருவேளை அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக, இழப்புகள் நிமித்தமாக, வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டங்கள் நிமித்தமாக எங்கள் பிள்ளைகள் உம்மை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இணைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே, வேதத்தில் குறிப்பிடப்பட்டதான அந்த அற்புதங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே இந்த நேரத்தில் நடைபெறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய பலனை கொண்டு நீர் பலப்படுத்துங்கப்பா. என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளும் இடத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பலப்படுத்துவீராக. நல்ல ஆலயத்தை தந்ததற்காக நன்றி, நல்ல போதகர்களை தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க. உடைய கிருபையினால் எங்களை மறைத்து கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.